வெல்கம் டு மூவி மீடியா மக்களே. இன்றைக்கி நம்ம மலையாளமில் இருக்கக்கூடிய டாப் நாச் சர்வைவல் த்ரில்லர் படங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த படங்கள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குங்க. இந்த லிஸ்டெல்லாம் சும்மா ரேண்டமாக ஒரு ஆர்டர்லாம் கொடுத்துருப்பேன். எல்லா படமுமே தரமான படங்க. செய்வாங்க என்னென்ன படங்கள் இருக்குன்னு லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன வைரஸ் படம் தான். இந்த படம் ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மூவியோட கதைன்ட்டு பார்த்தீங்கன்னா கேரளாவில் நிஃபா வைரஸ்னு ஒன்று பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதனால் அங்கே லாக்டவுன் பண்ணுறாங்க. கேரளா மொத்தமும் லாக்டவுனில் இருக்குங்க. இதுக்கப்புறம் இவங்க அந்த பேண்டமிக்லேருந்து கேரளா பீப்புள்ஸ் எப்படி வெளியே வந்தாங்க, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதைங்க. இது மோரோவர் நம்ம லைஃப்பில் நடந்த கொரோனா வைரஸை அப்போ நம்ம பார்த்துருப்போம். என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் நடந்தது அதெல்லாம் இந்த மூவி முழுக்க ரெசம்பிள் பண்ணும். கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கணும். அமேசான் பிரைம் அண்ட் ZEE5ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த மூவி தமிழ் டப்பிங்லேயும் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன ஹெலன் படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோயின் நர்சிங் படிச்சுட்டு பார்ட் டைமாக ஒரு பர்கர் பீஸாலாம் விற்பாங்கல்ல, அந்த ஷாப்பில் வேலை செய்கிறாங்க. அவங்க ஒரு நாள் வீட்டில் இருந்து வேலைக்கு போயிட்டு திரும்ப வரவே இல்லை. அவங்களுக்கு என்னாச்சு, மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்களா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதைங்க. இந்த மூவி ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. இது ஒரு ஃபீல் குட், அதே டைமில் ஒரு சர்வைவல் ட்ராமா மூவியும் சொல்லலாங்க. அப்புறம் இந்த மூவியில் நடித்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக ஹீரோயினாக நடித்தவங்க வேற லெவல் பண்ணியிருந்தாங்க அந்த ரோலில். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் சர்வைவல் ட்ராமா மூவி. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மூவியை ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாலாவதாக பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன டேக் ஆஃப் படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஆமாங்க, 2014 நம்ம இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 56 நர்சஸ் ஈராக்னு ஒரு கண்ட்ரிக்கு ஒர்க்குக்கு போகிறாங்க. அங்கே ISISனு ஒரு டெரரிஸ்ட் அமைப்பு கிட்ட மாட்டிக்கிறாங்க. இவங்க எப்படி அங்கேருந்து தப்பிச்சாங்க, இந்தியாவுக்கு எப்படி சேஃபாக ரீச் ஆனாங்க, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையுங்க. இந்த மூவியை இவங்க ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈராக் கண்ட்ரியில் போய் ஷூட்டிங்கை பண்ணாங்க. அது பெரிய ப்ளஸ்ஸுங்க இந்த மூவிக்கு. மூவியோட ஸ்க்ரீன் ப்ளே, சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம், செம்மையாக இருந்துச்சு. முக்கியமாக ஸ்க்ரீன் ப்ளே தாங்க, டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாமல் நல்லாவே த்ரில்லாக போச்சு. என்ன கேட்டிங்கன்னா இந்த மூவி ஹைலி ரெக்கமெண்டட் மெச்சூர் அடல்ட்ஸ்க்கான மூவி. ஜியோ சினிமாஸ் அண்ட் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மூவியை பார்த்துருங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா 2024 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கோட் லைஃப் படம் தான். இந்த படம் ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. படத்தோட பிளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ குடும்ப கஷ்டத்தை சமாளிக்க கல்ஃப் கண்ட்ரிக்கு வேலைக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாரு. ஒரு ஏஜென்ட் மூலமாக காசு எல்லாம் கட்டி ஜாப் எல்லாம் கல்ஃப் கண்ட்ரியில் ரெடி பண்ணுறாரு. அங்கே துபாய் போன அப்புறம் தான் தெரியுது இவரை நல்லா ஏமாற்றிட்டாங்கன்னு. அங்கே ஒரு நடு பாலைவனமில் இவரை ஆடு மேய்க்க விட்டாங்க. ஸோ அங்கேருந்து இவர் எப்படி தப்பிக்கிறாரு, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதை. என்ன கேட்டிங்கன்னா நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்வைவல் த்ரில்லர் மூவிஸில் இது ஒன்றுங்க. கண்டிப்பாக இந்தியன் மூவிஸில் இதை சொல்லுவேன். படத்தோட சினிமோட்டோகிராஃபிக்கு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும். இந்த மூவியை நான் தேட்டரில் தாங்க பார்த்தேன். விஷுவலாக அந்த அளவுக்கு த்ரீட்டாக இருந்துச்சு. அப்புறம் பிருத்திவிராஜ் அவரோட ஆக்டிங் கண்டிப்பாக அவருக்கு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும். மனுஷன் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருங்க. அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன். என்ன கேட்டிங்கன்னா ஒரு பார்க்க வேண்டிய படம். இந்த மூவி தமிழ் டப்பிங்லேயும் இருக்குங்க. மெச்சூர் அடல்ட்ஸ்க்கான மூவி. ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் மட்டும் Disney+ ஹாட்ஸ்டார் எடுத்திருக்காங்க. ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன 2018 படம் தான். இந்த படத்தோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு டிசாஸ்டர் நடக்குது, ஃப்ளட்டு வருது. இதுக்கப்புறம் என்னாச்சு, அதுதான் அந்த படத்தோட மெயின் பிளாட்டு. இந்த மூவி செம்மையாக இருக்குங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமாக கிளைமேக்ஸ் சீன் ரொம்பவே எமோஷனலாக இருக்கும். இந்த மூவியை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மூவி சோனி லீவில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மஞ்சுமால் பாய்ஸ் படம் தான். இந்த படத்தோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து கொடைக்கானல் ட்ரிப்புக்கு போகிறாங்க. அங்கே குணா கேவில் ஒரு ஃப்ரெண்டு மாட்டிக்கிறாரு. அந்த ஃப்ரெண்டை குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றினாங்களா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மெயின் பிளாட்டு. இந்த மூவி கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டிய படம். இதில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் விஷயம்லாம் செம்மையாகவே சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக கிளைமேக்ஸ் சீனுங்க செம்மையாகவே இருக்கும். இதுவும் ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு எடுத்த படம் தாங்க. இந்த மூவி இப்போ தியேட்டர்ஸில் இருக்குங்க. May 5 தான் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல படங்கள் வெப்சீரிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மூவி மீடியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஈஸ்வர ராஜா.